மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மக்களாணை முதலின் ஆசிரியர் திரு முத்தையா அணிந்துள்ளார். அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வி தமிழக முதல்வர் பற்றி சார். அவர் அமெரிக்கா போறேன்னு சொல்லியிருக்காரு சார். அது எப்போ சார் போறாரு, என்ன காரணத்துக்கு சார் போறாரு? மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். முதல்வர் அமெரிக்கா பயணத்தை பற்றி கேட்குறீங்க. முதல்வர் அமெரிக்கா செல்வது உறுதியாகிவிட்டது. அதாவது அவர் அமெரிக்கா பயணம் அங்குள்ள தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வாங்க, நாங்கள் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து தருகிறோம், எங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்க என்று பேசுவதற்காகவும், ரெண்டாவது அங்குள்ள தமிழ் வாழ் மக்களை சந்தித்து தமிழ் சங்கங்கள் பிரதிநிதிகளை சந்தித்து உரையாடவும், அவருடைய உடல் முழு பரிசோதனை செய்து கொண்டு சில சின்ன சின்ன சிகிச்சை பெற்றுக்கொண்டு ஓய்வு எடுத்துவிட்டு வரலாம் என்ற எண்ணத்தில் அவர் அமெரிக்கா செல்கிறார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்குறேன்னு சொல்லி சும்மா ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன சார், பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அமைச்சரும் முதல்வருடைய மகனுமான உதயநிதியை துணை முதல்வராக பதவி ஏற்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் சில சலசலப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன மாதிரியான சலசலப்புனா, அவர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தனக்கு துணை முதல்வர் தரக்கூடாதா, கலைஞரோடு பணியாற்றுகிறேன், ஸ்டாலினோடு பணியாற்றுகிறேன், உதயநிதி கூட நான் பணியாற்றுகிறேன், அண்ணாவுல காலத்திலிருந்து நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதான்னு கேட்காம கேட்கிறாரு. அதே போல அதுக்கு தகுந்தபடி நம்ம ராமதாஸ் அன்புமணிலாம் அவர் மூத்த நிர்வாகி, பன்னீர் சமூகத்தை சேர்ந்தவர், ஏன் அவருக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு கனிமொழி சைடில் இருந்தும் இப்போ தற்போது பதவி வழங்க வேண்டாம் என்ற எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்குது. குடும்பத்துக்குள்ளே துர்கா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, பையனை எப்படியாவது துணை முதல்வர் ஆக்கிடணும் அப்படின்னு விரும்புறாங்க. முதல்வரிடம் அதை நெருக்கடி கொடுக்குறாங்க. மருமகன் சபரீசன் என்ன பண்றாரு, அதை தள்ளி வைங்க, மூத்த நிர்வாகிகளே கொஞ்சம் குழப்பம் இருக்கு, நம்ம கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, அவங்களும் சில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, அல்ல தள்ளி போடுங்கன்னு மாமனார்கிட்ட சொல்றாரு, முதல்வர்கிட்ட சொல்றாரு. இது மாதிரி குழப்பங்கள் இருக்கு. ரெண்டாவது, எப்பெல்லாம் துணை முதல்வர் பதவி வழங்கலான்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்குது. அது என்ன மாதிரி பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் இவருக்கு துணை முதல்வர் வழங்கலான்னு சொல்லி ஒரு பிரச்சனை எடுக்கும்போது போன வருஷம் செங்கல்பட்டு அரக்கோணத்துல அந்த சாராய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுல ஒரு 2-3 மாசம் போனுச்சு. ஆன பிறகு நம்ம சென்னையில வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியெல்லாம் வெள்ளம், அது 2வது பிரச்சனை. அப்படியே கொஞ்ச நாள் ஆற போட்டாங்க. மீண்டும் இப்ப துணை முதல்வர் பதவி எடுக்கும்போது தான் கள்ளக்குறிச்சியில சாராய பிரச்சனை அது ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ஆம்ஸ்டாங் பிரச்சனை வந்துச்சு. இதனால எதிர்கட்சி எல்லாம் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல கெட்டுருச்சு அப்படின்னு ஆளுக்கு பயங்கரமா அரசை கண்டித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்காரங்களே சில தவறு செய்யறது, ஊழல் பிரச்சனை இல்ல, ஒருத்தர் உள்ள இருக்காரு, ஒருத்தர் விசாரணையில் இருக்காரு, ஒருத்தர் தண்டனை பெற்று இருக்காரு, 6-7 மந்திரிகளுக்கு எந்த நேரத்திலயும் சம்மன் வரலாம், கைதாகலாம், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஒரு பிரச்சனை. தன்னோட குடும்பத்திலேயே முதல்வருடைய தன்னோட குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லை. கனிமொழி அவர்கள் ஒரு ரூட்டில கையாண்டுட்டு இருக்காங்க. சில சீனியர் நிர்வாகிகள்லாம் கனிமொழியுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு மனம் விட்டு பேசுறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சங்கடத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி டிஆர் பாலு அவர் ஒரு ரூட்ல கையாண்டுகிட்டு இருக்காரு. இது போலாம் இருக்கு. இப்ப தற்போது துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்த பணிகளும் செய்து கொண்டிருக்கிற நிலையில அங்கே டெய்லி கொலை நடக்குது, டெய்லியும் வழிப்பறி நடக்குது, கஞ்சா அடிச்சுட்டு கண்மூடித்தனமா அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. இதெல்லாம் சமூக வலைதளம் இந்த வீடியோ எல்லாம் பரவ முதலமைச்சருக்கு தூக்கமே இல்லை. காவல்துறைக்கு என்னென்னமோ அறிவுறுத்துறாரு, தன்னுடைய கடமையை செய்யுங்க, சட்டத்தைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதிர்கட்சி அவர் எடப்பாடி பழனிசாமிலாம் டெய்லி அறிக்கை கொடுக்குறாரு, டெய்லி இந்த அரசனுடைய அவலங்களை எடுத்து சொல்றாரு. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. உதயநிதிக்கு துணை முதல்வர் வழங்குவதில் சிக்கல் இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப கூட்டணி கட்சியெல்லாம் நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்க. பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. முன்ன இந்த 3 வருஷத்துல இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணதில்லை, இப்ப நிறைய ஆரம்பிக்கிறாங்க. எதனால சார், அது என்ன காரணம்? கூட்டணி கட்சி கிட்ட எப்பயுமே கலைஞர் இருந்தாருன்னா கூட்டணி கட்சிகளை அப்பப்ப கவனிச்சுக்கவர்னா பொருள் ரீதியா கொடுத்து உதவுறதோ, அல்ல அவங்க சொல்ற பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அரசு செய்ய வைக்கிறதோ, இது மாதிரிலாம் அப்பப்பக்கு அவர் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. கூட்டணி கட்சிகளை தட்டி விடுவாரு. சில ஏதாவது 2 மாசம் 3 மாசம் ஒரு முறை ஒரு விழாவை ஏற்படுத்தி
கூட்டணி கட்சி எல்லாத்தையும் தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுவார், விருது வைப்பார். இப்படி நடந்துச்சு. இப்ப இவரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா, கூட்டணி கட்சி நிர்வாகிகளோ அல்லது அதனோட தலைவரோ அப்பாயின்மெண்ட் கேட்டு வார கணக்கு மாச கணக்கு காத்திருந்து சந்திக்கிறதா இருக்கு. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், என்னதான் இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட்டு வங்கி, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு ஓட்டு வங்கி, காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு வங்கி, இந்த ஓட்டு வங்கிலாம் சேர்ந்துதான் இந்த திமுக அரசு வர முடிஞ்சது, ஆட்சி ஆள்றாங்க. அதனால அவங்களுடைய கோரிக்கைகளையும் கொஞ்சம் பரிசீலிச்சு செய்யணும் இல்லையா? அது இந்த அரசு தவற விட்டுருச்சு. ரெண்டாவது தொழிற்சங்கங்கள் இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட்ல எடுத்தனா பெரும்பாலும் தொழிலாளியுடைய விஷயத்த தலையிடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இப்ப இவங்க கூட்டணி வந்த பிறகு ஆர்ப்பாட்டம் குறைஞ்சிருச்சு. ஆனா அங்க ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் விஷயத்திலயோ, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலோ, ஒரு போஸ்டிங் யாருக்கோ ரெக்கமெண்ட் பண்ணாலோ எதையுமே இவங்க செய்யறதில்ல, எந்த அமைச்சரும் செய்யறதில்ல, மரியாதையும் தர்றதில்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம். அவங்க ஒரு விரக்தி ஆயிட்டாங்க. அதே மாதிரி விசிகாவில் இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேர்த்து மேல ஒவ்வொருத்தர் மேலேயும் 10 வழக்கு, 5 வழக்கு, 4 வழக்குலாம் இருக்கு இல்லையா? இந்த வழக்கெல்லாம் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை கூட்டணி சேரும் போது ஒருத்தர் வழக்கு கூட ரத்து பண்ண முடியல. அதனால அவர் ஒரு விரத்தியில் இருக்காரு. ரெண்டாவது இப்ப இடையில நடந்த படுகொலைகள், சாராய கொலைகள், இது எல்லாமே SC ST நடக்கிறதுனால அவருக்கு ஒரு விரத்தி. நம்ம சமுதாய மக்கள் வந்து எவ்வளவு பேரு தொடர்ந்து படுகொலை நடக்கிறாங்களே, என்ன அந்த அரசு இப்படி கண்டுக்க மாட்டேங்குது, கடுமையா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரு வெளிப்படுத்துறாரு, அடிக்கடி வெளிப்படுத்துறாரு. சில இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாரு. அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறது உனக்கு பெரிய விஷயம் இல்லை, அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும், அந்த நியாயத்தை தட்டி கேட்கணும், அதை வந்து நிறைவேற்றணும், அதுக்கு தகுந்தபடி காய் நகர்த்தி பண்ணணும். காங்கிரஸ் அவங்க ஸ்டைலு மேல இடத்துல இருந்து சொல்லிதான் இவங்க பேசுறாங்களா இல்ல இவங்க தனக்கு தானே பேசுறாங்களே தெரியல. அவர் செல்லும் பெருந்தகையை ஒரு ரூட்ல பேசுறாரு, கார்த்தி சிதம்பரம் ஒரு ரூட்ல பேசுறாரு, EVKS இளங்கோவும் ஒரு ரூட்ல பேசுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல. EVKS இளங்கோவெல்லாம் ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசினா அவர் வழியில் தான் இவர் பேசணும். காங்கிரஸ் தலைவர் பேசுறதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. இவரு காங்கிரஸ்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடாது, திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்லலாம். ஏன்னா அங்க ஈரோட்ல ஜெயிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக காரங்க தான் வேலை செஞ்சாங்க, காங்கிரஸ் காரங்க வேலை செய்யல. ரூபா பணம் செலவு பண்ணதும் திமுக காரங்க தான். அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜி படம் தான். பல வீடியோல பாக்குறோம் 100 கோடிக்கு மேல செலவாயிருதுன்னு சொல்றாங்க. அந்த 100 கோடியுமே செந்தில் பாலாஜியுடைய சாராய காசு தான். அப்ப ஊழல் காசுல தான் இவரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு EVKS இளங்கோவன். இவரெல்லாம் இது மாதிரி பேசக்கூடாது. இப்ப அவரு திமுக உறுப்பினர் சொல்லிட்டு போலாமே. காங்கிரஸ் தலைவர் ஒண்ணு சொன்னா அது ஆதரிக்கலாம்னு பரவாயில்ல, எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. இவ்வளவு காலமா அப்படிதான் நடக்குது. இப்ப வந்து இவரு ஒரு முரணா பேசுறாரு. இவரு கார்த்தி சிதம்பரம் நியாயமா பேசுறாரு, கட்சிக்கு எதிர்காலத்தை நோக்கி என்ன மாதிரி பண்ணும், உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்கணும், கவுன்சிலரை உருவாக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி எல்லாம் உருவாக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரு ஓகே, அவரு கருத்து தனிப்பட்ட கருத்து சொல்றாரு. செல்லும் பெருந்தகை சொல்றது காங்கிரஸனுடைய கருத்தா தான் கருதப்படும். ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் வந்து முதல்வரும் சரி போலீஸும் சரி நிறைய என்கவுண்டர் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமும் சார் டெய்லி வந்து கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. டெய்லியும் நம்ம நியூஸை படிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன் சார் யாருக்கும் பயம் இல்லாம போயிடுச்சு ரவுடிகளுக்கு? இல்லாட்டி வந்து என்ன சார் நடக்குது, எதனால நடக்குது? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பிறகு ரவுடிங்கெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு ஓடிட்டாங்க, எல்லாம் பதுங்கிட்டாங்க அப்படின்னு மீடியால செய்தி எல்லாம் பாக்குறோம் நம்ம. அதெல்லாம் பொய், தவறான செய்தி அது. அதாவது காவல்துறை வந்து சுதந்திரம் கொடுக்கணும் எதிர்கட்சி சொல்றாங்க இல்லையா? சுதந்திரம்லாம் எதுவும் தர தேவையில்ல, சட்டத்தைப்படி அவங்க நடந்துகிட்டா போதும். அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், MLAக்கள், MPகள் வந்து தலையீடு இல்லாம இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கு சட்ட ஒழுங்கா தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். நீங்க கலைஞர் ஆட்சியிலே இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியிலே இருக்கட்டும், எடப்பாடி ஆட்சியில கொண்டு இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னா அந்த காவல்துறைக்கு உட்பட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் அங்க பட்டியல் இருக்கும், காவல் நிலையத்துல பட்டியல் இருக்கும். போன ஆட்சியெல்லாம் வெளியில ஒட்டுவாங்க, ஸ்டேஷன்ல வெளியில ரவுடி பட்டியல் ஒட்டுவாங்க, அவங்க கிரைம் நம்பர் போட்டு ஒட்டுவாங்க. இப்ப இந்த 3 வருஷமா அதை ஒட்டுறதில்ல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன எடுத்துக்கிட்டா, அந்த ரவுடி பட்டியல் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பத்தி மாசம் ரூரல் பகுதியா இருந்தா SPக்கு, சிட்டியா இருந்தா கமிஷனருக்கு, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு அறிக்கை கொடுப்பாரு. அந்த அறிக்கை என்ன இருக்கும், அந்த ரவுடி வந்து தன்னுடைய வேலை செய்யறாரா, தொழில் பாக்குறாரா, இல்ல மீண்டும் சமுதாய பிரச்சனை தூண்டி விடுறாரா, ஜாதி பிரச்சனை தூண்டி விடுறாரா, ஏதாவது அந்த ரவுடி லிஸ்ட் தொடர்ந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரா, இல்ல திருந்தி வாழ்றாரான்னு ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுல யாரெல்லாம் திருந்தி வாழ்றாங்களோ அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அந்த ரவுடி பட்டியல இருந்து எடுத்துடலாம். மீதி தொடர்ந்து அந்த பிரச்சனை பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து 110 கேஸ் ஆர்டிஓ கூப்பிட்டு அவங்களை எழுதி வாங்குவாங்க பத்திரத்துல, இந்த மாதிரி நான் திருந்தி வாழ்றேன் போற வரேன்னு சொல்லி. அப்ப மாசம் இந்த வேலை நடக்கும்போது ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே அந்த
காவல்துறை கட்டுப்பாட்டுல இருப்பாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் தொடர்ந்து ரொம்ப நாள் வெளியூர் போயிருந்தா கூட என்ன ஊருக்கு போயிட்டாங்க, ஏன் எதுக்கு போனா, எவ்வளவு நாள் எதுக்கு இருக்கிறான்னு சொல்லி அந்த குடும்பத்துல விசாரிப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல விசாரிப்பாங்க. இது மாதிரிலாம் மாசம் மாசம் ஒரு அறிக்கை காவல்துறை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க உயர் அதிகாரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த 3 ஆண்டா தராங்களா என்னன்னு தெரியல, இது ஒரு காரணம். ரெண்டாவது, ரவுடிகளை திருந்தி வாழ்றதுக்கு, அவன் தொழில் செய்யறதுக்கு ஏதாவது மானியமோ கடன் உதவியோ செய்யணும். இந்த அரசு அது செய்யறதில்ல. இது செஞ்சா தான் இது ஏதோ பண்ண முடியும். ஒருத்தனை வந்து செயின் பறிச்சுட்டு போறானா, அவன் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் இருக்கிறான், அவன் சரக்குக்கு அடிமை ஆயிட்டான், அப்ப அவனுக்கு ரூபா தேவைப்படுது, அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்றா அப்படின்னு சொல்லிதான் செயின் அத்துக்கிட்டு ஓடுறது. இல்ல ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வாங்குறானா, இவன் குடும்ப வறுமையில் இருக்கு, மீள முடியல, ஒருத்தனை போட்டு தரலாம், நமக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கிடைக்கும், மனைவிக்கு நகை நட்டு வாங்கி போடலாம், பையன் நல்லா படிக்க வைக்கலாம், வீடு நல்ல வீடா கட்டலாம், இப்படி எண்ணத்துல தான் போறான். அப்ப வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய வறுமை தான் காரணம். இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை அரசு பண்ணும். அந்தந்த காவல் நிலையத்தில ரவுடி லிஸ்ட்ல யாரா இருக்காங்களா கண்காணிக்கணும். கண்காணிச்சு திருந்தி வாழ்றோன்னு அவனுக்கு ஏதாவது லோன் கொடுத்து தொழில் செய்ய விடணும். திருந்தி வாழாதவன பல முறை வான் பண்ணி கேட்கல, என்கவுண்டர் போட்டுடணும், ஒரு ஃபைல் ரெடி பண்ணி போட்டு விட்டுருணும். இது இப்படி நடத்தினா மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இதை சால்வ் பண்ண முடியும். எல்லாம் என்ன நீ பண்ணாலும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அமைச்சர்களுக்கு, இவங்களுடைய எம்எல்ஏகளுக்கு, இவங்களுடைய எம்பிகளுக்கு அறிவுறுத்து பண்ணும் தலைமை என்ன சொல்லணும் தெரியுமா? யாரு ரவுடிகளுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, யாரு சட்டத்துக்கு புறம்பா எந்த தொழில் செஞ்சாலும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதை வந்து இவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லணும். ஜெயலலிதா இருந்தா ஸ்ட்ரிக்டா சொல்லும், யாரு எந்த அமைச்சரோ எம்எல்ஏவோ ஸ்டேஷன் பக்கம் போனதே கிடையாது, பேசவே மாட்டாங்க தலைமை. அது இப்ப இந்த தலைமை வந்து சொல்றத கேட்கறது இல்ல. இப்ப இதே சென்னையில எல்லா கவுன்சிலரும் தப்பு பண்ணாங்கன்னு மீட்டிங்ல சொன்னாரு முதல்வர். எந்த கவுன்சிலர் கேட்கறது இல்லையா? ஒரு கவுன்சிலர் கூட கேட்கலன்னா எப்படி இருக்கும்? அப்ப என்ன, லோக்கல் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பாலிட்டிஷியன் எடுத்து ஒருத்தர் கனிமொழி கிட்ட போறாங்க, ஒருத்தர் உதயநிதி உதவிக்கு போறாங்க, ஒருத்தர் முதல்வர்கிட்டே போறாங்க, ஒருத்தர் துர்கா கிட்ட போறாங்க. இப்ப இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் நம்பி போறதுனால அந்த வேலை நடந்துருது. அப்ப இவரை பத்திச்சுக்கிட்டா அவர்கிட்ட போயிடலாம், போய் காரியம் சாதிச்சுக்கலாம், அவர்கிட்ட பத்திச்சுக்கிட்டா அவர்கிட்ட போய் காரியம் சாதிச்சுக்கலான்னு இப்படி நடக்கிறதுனாலதான் இந்த குழப்பங்கள். அதனால முதல்வர் வந்து என்ன பண்ணா, தெளிவா அறிவிச்சிடணும். அமைச்சர்கள் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், மாவட்ட செயலர் கூட்டம், ஒன்றிய செயலர் கூட்டம் போட்டு தெளிவா அறிவிக்கணும். சட்டத்துக்கு புறம்பா எந்த விஷயம் நடந்தாலும் அவர் விஷயத்துல தலையிடக்கூடாது, நீங்களும் அந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவா அறிவிக்கணும். கலைஞர் இருந்தப்பயும் இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சார் அவங்க, ஆனா இப்பயும் அது மாதிரி பண்றாங்க. ஏன் சார் ஸ்டாலினால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கலைஞருடைய பேச்சு திறமை ஸ்டாலின் குறைவுதான், ஸ்டாலினுடைய பேச்சு திறமை உதயநிதி குறைவுதான். அதை வந்து எல்லாமே ஏற்றக்கூடியவங்க, அவங்களுடைய உடன்பிறப்புகளை ஏற்றக்கூடியவங்க. இப்ப கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க எல்லாம் ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க. என்னன்னா, அந்த மாவட்ட செயலாளர், அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த ஒன்றிய செயலாளர், இதுக்கு மேல இருக்கிற பொறுப்பு உள்ளவங்க ஏதோ டெண்டர் ஏதோ சம்பாதிக்கிறாங்க, போஸ்டிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கீழ்மட்ட பொறுப்பாளர் இருக்காங்களா, ஒண்ணுமே இதுவரை எந்த ஒரு நம்ம கட்சிக்காக அவன் தான் கொடி பிடிக்கிறான், கோஷம் போடுறான், நோட்டீஸ் ஓட்டுறான், செவரில் விளம்பரம் எழுதுறான், அந்த தொண்டனுக்கு இதுவரை ஒன்றும் இது இல்லை. ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு அவன் வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு வருமானம் ஏற்படுத்துற மாதிரி எந்த இதுவும் பலனடையல. கலைஞர் வந்து அதான் முன்ன சொன்னபடிதான் எதிர்கட்சிகளையும் அனுசரிக்கிற மாதிரி பேசுவாரு. எதிர்கட்சிகள் எந்த குறை சொன்னாலும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட உத்தரவிட்டு அது உண்மையா இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப வந்து எதிர்கட்சி சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்யறாங்க. அவன் என்ன சொல்றது நம்ம கேக்குறது? சீனியர் அமைச்சர்களே ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. நேரு இருக்காருன்னா அவருக்குள்ள அவர் மாவட்டத்தை தக்க வச்சுக்கிறாரு. எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த மாவட்ட கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வர அவங்க என்ன தேவையோ பூர்த்தி செய்யறாரு. ஒரு விழா காலங்கள் இருந்தா ஒரு வேட்டு சட்டை தர்றது, ஒரு 1000-2000 காசு தர்றது, மீட்டிங் போடுறது எல்லாம் பாத்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பண்ண பரவாயில்ல, செய்யறது இல்ல. ஆமா, கிட்டத்தட்ட பாதி மந்திரிகள்லாம் வியாபாரியா மாறிட்டாங்க. சீனியர் ஒத்துழைப்பு இல்லாதனால, கூட்டணி கட்சிகளும் ஒத்துழைப்பு இல்லாதனால, எதிர்கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, எத்தனையோ சீனியர் இருக்கிறீங்க, சீனியர் அமைச்சர் இருக்கிறாங்க, சீனியர் நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தராத தன்னுடைய மகன் என்பதனால தரீங்களா அப்படின்னு அவரு ஒவ்வொரு இடத்துலயும் பேட்டி தரதை நம்ம பார்த்துருக்குறோம். சில பேர் என்ன பண்றாங்க, திமுகவுக்கு கடந்த எம்பி எலெக்ஷனும் சரி, அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற எலெக்ஷனும் சரி, SC ST ஓட்டுகள் வந்து 70% ஓட்டு திமுக தான் போட்டோம், ஏன் அந்த சமுதாயத்துக்கு ஒரு துணை முதல்வர் தரக்கூடாதா அப்படின்னு அவங்க சைடுல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி பல்வேறு சிக்கல் இருக்கிறதுனாலதான் இந்த துணை முதல்வர் பதவி 3 பேர்த்துக்கு வழங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு தலைமையில. வன்னியர் சமுதாயத்துக்கும் ஒரு பிரதிநிதி கொடுக்கலாம், தன்னுடைய பையனுக்கும் துணை முதல்வர் கொடுக்கலாம், ஒரு SC ST யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும்
துணை முதல்வர் வழங்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. முதல்வர் மருமகன் சபரீஷன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாக ஒரு தகவல். ரெண்டாவது, இப்ப அமெரிக்கா போறாரு இல்லையா, இங்க மற்ற இலாக்கெல்லாம் பார்க்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்குது, அதனால உதயநிதி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சபரீஷனை கூட கூட்டிட்டு போறதாக ஒரு ஐடியா இருக்கு. அவரை கூட்டிட்டு போறதுனால இவருக்கு ஒரு மனச்சங்கடம், என்னை கூட்டி போது அவர் கூட்டி போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி சிக்கலாலதான் இப்போதைக்கு துணை முதல்வர் பதவி வழங்க மாட்டாங்க. ஆனால் உதயநிதிக்கு கூடுதலா அவருடைய இலாக்கா, முக்கிய இலாக்கா கூடுதலா வழங்கிட்டு அவரை பார்த்து சொல்லிட்டு போவாங்க. கூடுதலா ஒரு இலாக்கா பாக்குறது ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், அது பதவி இருக்க தேவையில்ல. இப்போ ஆக்சுவலா ஒரு 3 அமைச்சர்களை நீக்கலாம், 3 அமைச்சரை புதியவர் கொண்டாடலான்னு தான் பட்டியலே தயார் பண்ணாங்க. ஒரு 6 அமைச்சர் இலாக்கா மாத்தலான்னு தான் பட்டியல் தயார் பண்ணாங்க. ஆனா இப்ப இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போகும். அதனால இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நமக்கு கிடைச்ச அறிவாலய தகவல். இவ்வளவு பிரச்சனை மத்தியில அவர் என்ன சார் நினைக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் நினைக்கிறாரு? உதயநிதி என்ன நினைப்பாரு, இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கு, டேங்க அப்பா நமக்கு நேரமே சரியில்லை, எனக்கு துணை முதல்வர் பதவி வேணாம்பா அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படையா அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு தகவல் நமக்கு வருது, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சார், துணை முதல்வர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். சரி மக்களே, இது மாதிரி இந்த நிறைய கேள்விகளோட நம்ம சாரை சந்திப்போம் இன்டர்வியூல. அது வரைக்கும் மிக்சர் ஆணைய சேனலை வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.